ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 விதமான பக்கோடா ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் வெங்காயத்தை வச்சு எப்படி பக்கோடா செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் ஒரு 100 கிராம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து, காஷ்மீரி ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா நம்ம இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும். அப்போ தான் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, மைதா மாவு, இது ரெண்டும் ஒரே அளவு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு, காஷ்மீரி ரெட் சில்லி போட்டால் கலர் நல்லா வரும். சோம்பு 1 டீஸ்பூன், சோம்பு போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சு போடுற மாதிரி அந்த பக்குவத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நம்ம கிளி போடுற மாதிரி இந்தளவு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக நம்ம கிளி போட்டுக்கலாம். இந்த பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு தொட்டுக்க எதுவும் இல்லாட்டி இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு நம்ம வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இந்த கரம் மசாலா சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபியான டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வச்சு நம்ம இந்த பக்கோடா கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான முட்டைக்கோஸ் வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடலை மாவு வெங்காயத்தை வச்சு ஒரு பக்கோடா செய்யலாம். இதுவும் நம்ம க்ரீன் சட்னி கூட, சாஸ் கூட, தக்காளி சட்னி கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் கடலை மாவு, பெரிய வெங்காயம் 1 சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கொஞ்சம் சாப் பண்ணது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, உப்பு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வெங்காயம், இப்போ மிளகாய்த்தூள், உப்பு, சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். பெருங்காயம் சேர்த்துனா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை சாப் பண்ணது. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம எண்ணெய்க்குள்ளே வந்து கிள்ளி கிள்ளி போடுற மாதிரி கன்சிஸ்டன்சி அந்தளவு நம்ம பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டாலும் பக்கோடையில் எண்ணெய் கோர்த்துரும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பிசைஞ்சுக்கணும். இதை பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கணும். அப்புறம் நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். ஒரே பக்கம் போடாமல் நம்ம சுற்றி எண்ணெயில் எல்லா பக்கமும் தனித்தனியாக போட்டுக்கணும். இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கலாம். போட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆனப்பறம் நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆனோடனே எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான கடலை மாவு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் RIDHAA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.